வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு மாநகரும், ஒவ்வொரு ஊராட்சியும் வளர்ச்சியடைய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி உரை. மத்திய அரசின் வரி வருவாயில் மாநில அரசுகளுக்கு 50% பகிர்ந்தளிக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. கல்வி நிதி கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருப்போம். டெல்லியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. பாகிஸ்தானை பேச சொல்வதே அவமானம். ஐநா கூட்டத்தில் இந்தியா கொந்தளிப்பு. ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே காரின் மீது லாரி மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு மாநகரமும், ஒவ்வொரு ஊராட்சியும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி பாரத மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 10வது நிதி ஆயோக் தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு மாநகரும், ஒவ்வொரு ஊராட்சியும் வளர்ச்சியடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் பாடுபட்டால் வளர்ச்சியடைந்த இந்தியா ஆவதற்கு 2047ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியதில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும், 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் மாபெரும் வாய்ப்பை நாம் பெற்றுள்ளதாகவும், இதற்கான பணிக்குழுவில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இதற்காக சட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வரி வருவாயில் மாநில அரசுகளுக்கு 50 விழுக்காடு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி பாரத மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நிதி ஆயோக் ஆளுமை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு சரிபாதியை பங்கிட்டு தர வேண்டும் என வலியுறுத்தினார். ஏற்கனவே தருவதாக ஒப்புக்கொண்ட 41 விழுக்காட்டிற்கு மாறாக இப்போது 33 விழுக்காடு பங்கை தரப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழ்நாடு மிக அதிகமாக நகர்மயமாகி வருவதை குறிப்பிட்ட அவர், நகரங்களை பொலிவுற செய்யும் திட்டத்தின் தேவையை வலியுறுத்தினார். கங்கை தூய்மைப்படுத்தல் திட்டத்தை போன்று காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளையும் தூய்மைப்படுத்த திட்டம் வகுக்க வேண்டும் என்றும், இந்த திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் மாஸ்கோவில் இந்திய தூதரகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசினார். அப்போது பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும், அந்த பதிலடியின் போதும் இந்தியா பொறுப்புடன் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு பயிற்சியளிக்கும் முகாம்களையும் மட்டுமே இந்தியா தாக்கி அழித்ததாகவும், ஆனால் குருத்து வாராக்கள், கோவில்கள், குடியிருப்பு பகுதிகள், ராணுவ தளங்கள் ஆகியவற்றை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டினார். போர் நிறுத்தத்திற்கு தானே காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளது பற்றி கனிமொழியிடம் கேட்டதற்கு, போரை நிறுத்தும்படி தலைவர்கள் கேட்டுக்கொள்வது வழக்கம்தான் என்றும், அதை ஏற்றுக்கொள்வது நாடுகளின் முடிவை பொறுத்தது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலையான அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக நேரு காலத்திலும், வாஜ்பாய் காலத்திலும், இப்போது நரேந்திர மோடி காலத்திலும் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கனிமொழி தெரிவித்தார். ஒருபுறம் அமைதி பேச்சுக்களை நடத்தி கொண்டே பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலையும் நிகழ்த்தியதாக குற்றம் சாட்டினார். பயங்கரவாதமும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதும் ஒன்றுதான் என பிரதமர் தெளிவாக கூறியுள்ளதை கனிமொழி சுட்டிக்காட்டினார். கல்வி நிதி கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருப்போம் என்று டெல்லியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடப்பு நிதி ஆண்டிற்கான 10வது நிதி ஆயோக் கவுன்சில் கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க அழைப்பு விடப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டம் நிறைவடைந்ததும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை என்பதை பட்டியலிட்டு பேசினேன் எனவும், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கோரிக்கை வைத்தோம் எனவும், கோவை மதுரையில் மெட்ரோ திட்டங்கள் குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டது என்றும், தமிழகத்திற்கான ரூபாய் 2200 கோடி கல்வி நிதி கிடைக்கும் என நம்புகிறேன் என்றும், கல்வி நிதி கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினோம் எனவும், செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை 8 வழி சாலையாக்க கோரிக்கை விடுத்தோம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஐநா கூட்டத்தில் பாகிஸ்தானை பேச சொல்வதே அவமானம் என்று இந்தியா கொந்தளித்தது. ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மக்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. இதில் ஐக்கிய நாடுகள் அவைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியும் தூதருமான பர்வதநேனி ஹரிஷ் பேசினார். அப்போது இந்திய எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் படைகள் நடத்திய தாக்குதலை சுட்டிக்காட்டி குடிமக்களின் பாதுகாப்பு குறித்து பாகிஸ்தானை பேச அழைப்பதே அவமானகரமானது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் மூத்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ராணுவ உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்று இறுதி மரியாதை செலுத்தியதை அண்மையில் பார்த்தோம் என்றும், ஒரு நாடு பயங்கரவாதத்திற்கும் குடிமக்களுக்கும் இடையே எந்த வேறுபாட்டையும் காட்டாத நிலையில் அந்த நாட்டின் மக்களின் பாதுகாப்பு குறித்து பேச அழைப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்று ஹரிஷ் தெரிவித்துள்ளார். தமிழ் தந்தை சீப ஆதித்தனார் மேலை நாடுகளில் தன்னுடைய மேல் படிப்புகளை முடித்தாலும் கூட அவருக்கு தமிழ் மீது மாறாத பற்றும் எல்லையற்ற பாசத்துடன் வெறிகொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக வாழ்ந்து மறைந்தவர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 44வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள சீபா ஆதித்தனாரின் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட பல அரசியல் கட்சியின் தலைவர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் தந்தை சீபா ஆதித்தனார் மேலை நாடுகளில் தன்னுடைய மேல் படிப்புகளை முடித்தாலும் கூட அவருக்கு தமிழ் மீது மாறாத பற்றும் எல்லையற்ற பாசத்துடன் வெறிகொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக வாழ்ந்து மறைந்தவர் என்றும், தமிழை வளர்த்தது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவராக இருந்து அவர் மேற்கொண்ட பணிகள் தற்போது அழிக்க முடியாத அளவில் இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இவரைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசினார். அப்போது தமிழகம், ஈழம் ஆகிய நாடுகள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என கனவு கண்டவர் சீபா ஆதித்தனார் என்று தெரிவித்தார். கபடி போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு அதிகமான பரிசு தொகையும் பெண்கள் அணிக்கு குறைவான பரிசு தொகையும் வழங்குவது ஏற்புடையதல்ல என்று கந்தர்வக்கோட்டையில் நடைபெற்ற கபடி போட்டியை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி கபடி போட்டியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்று தொடங்கி வைத்து பேசினார். அப்போது கபடி போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,50,000, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது பரிசுகளாக அதிக தொகை வழங்குவதும், பெண்கள் அணிக்கு குறைவாக ரூபாய் 1,00,000 வழங்குவதும் ஏற்புடையதல்ல என்றும், தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கினார். தமிழர்களின் நாகரிகம் எது என்று கேட்டால் திருக்குறள் என கூறுங்கள், நமது ஞானத்தந்தை திருவள்ளுவர் என்று மதுரை உலக தமிழ் சங்க கூட்டரங்கள் கவிஞர் வைரமுத்து தெரிவித்தார்.
மதுரை உலக தமிழ்சங்க கூட்டரங்கில் கவிஞர் வைரமுத்துவின் வெற்றி தமிழர் பேரவையின் சார்பில் மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வெற்றி தமிழர் பேரவையின் உறுப்பினர்களான வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு கவிஞர் வைரமுத்து சால்வை அணிவித்து வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து பேசினார். அப்போது தமிழர்களின் நாகரிகம் எது என்று கேட்டார். திருக்குறள் என கூறுங்கள் எனவும் நமது ஞானத்தந்தை திருவள்ளுவர் எனவும் தெரிவித்தார். மேலும் மனிதவளத்தை சீரழிக்கும் மதுவையும் புகையையும் இனிமேல் தொடமாட்டோம் என சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்களுக்கு கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் விடுத்தார். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவதை விரும்பாத பாஜக அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறது என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவதை விரும்பாத பாஜக அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறது எனவும் ஜூலை 6ஆம் தேதி இரட்டை கோரிக்கையினை வலியுறுத்தி மதுரையில் பேரணி மற்றும் மாநாடு நடைபெறும் என்றும் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். தென்காசி, செங்கோட்டை, புளியங்குடி, சங்கரன்கோவில் ஆகிய 4 போக்குவரத்து பணிமனைகளில் உள்ள அரசு பேருந்துகளில் பராமரிப்பு பணிகள் சரிவர செய்வதில்லை என போக்குவரத்து ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பணிமனையிலிருந்து செங்கோட்டை முதல் திருப்பூர் வரை செல்லும் TN 72 N 2274 என்ற அரசு பேருந்தில் உள்ள 2 ஹெட் லைட்டுகளில் ஒரு ஹெட்லைட் வெளிச்சத்தில் பேருந்து இயக்கப்படுவதால் பயணிகள் அச்சத்துடன் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனைகளிலும் இதே நிலை ஏற்படுகிறது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் போக்குவரத்து நிர்வாகம் இதை சரி செய்ய வேண்டும் எனவும் போக்குவரத்து பணிமனைகளில் பேருந்துகளை சரி செய்யும் பணிகளில் பகல் முழுவதும் ஒரு குழுவாகவும் இரவு முழுவதும் ஒரு குழுவாகவும் செயல்பட்டு வரும் நிலையில் இதுபோன்ற சிறு சிறு வேலைகளை கூட சரியாக செய்வதில்லை எனவும் பணிமனையின் மேலாளர்கள் இதனை கண்டுகொள்வதில்லை எனவும் போக்குவரத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழனி முருகன் திருக்கோவில் மலையில் இயக்கப்படும் ரோப் காரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் திருக்கோவிலில் பக்தர்கள் மலை மீது எளிதாக சென்று வருவதற்கு வசதியாக ரோப்கார் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. ரோப்காரில் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ரோப்காரில் பக்தர்கள் செல்லும் போது ரோப்கார் பழுதாகி நின்றால் அந்தரத்தில் பெட்டியில் உள்ள பக்தர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியை செய்து காண்பித்தனர். 200 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பெட்டியில் 2 வீரர்கள் மாட்டிக்கொண்ட நிலையில் கயிறு கட்டி மேலே சென்ற வீரர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டு வருவதை செயல்முறையாக செய்து காண்பித்தனர். நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள், ரோப்கார் பணியாளர்கள், தீயணைப்பு படை வீரர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றனர் என்று ஆரணி நகர வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபதி கூட்டத்தில் விவசாயிகள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1434 பசிலிக்கான வருவாய் தீர்வாயத்தின் நிறைவு நாள் கூட்டம் வருவாய் தீர்வாய தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வட்டாட்சியர் கௌரி உள்பட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன், AC மணி, SS. அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்று அரையாளம் விவசாயி சங்கர் பேசினார். அப்போது ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் சேவூர் S. ராமச்சந்திரன் ஆரணி தொகுதி பக்கமே வருவதில்லை என்றும் அவரை பார்த்து மனு கொடுக்க வேண்டும் என்றால் ஆரணி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகமே இல்லை என்றும் இதனால் எங்கு சென்று அவரை பார்ப்பது என்றும் குற்றம் சாட்டினர். தனியார் பள்ளிகளில் இயங்கும் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வுப் பணியினை அரக்கோணம் கோட்டாட்சியர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக வளாகத்தில் இன்று அரக்கோணம் மற்றும் நெமலி வட்டத்திற்கு உட்பட்ட தனியார் பள்ளிகளில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பை ஆய்வு செய்யும் வருடாந்திர ஆய்வு பணியினை அரக்கோணம் கோட்டாட்சியர் வெங்கடேசன் தொடங்கி வைத்து நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன், காவல் ஆய்வாளர் பழனிவேல், மோட்டார் வாகன ஆய்வாளர் செங்குட்டுவேல் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக அரக்கோணம் தீயணைப்பு நிலைய அலுவலக சார்பில் பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு சாதனங்களை எவ்வாறு கையாள்வது மற்றும் எதிர்பாராத விதமாக ஏற்படும் தீ விபத்துக்களை எவ்வாறு எதிர்கொண்டு அணைப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமிக்கு எதிராக பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக பணியாற்றி வந்த ஜெகநாதனின் பதவிக்காலம் கடந்த மே 19ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய கமிட்டி அமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே துணைவேந்தர் பொறுப்புகளை கவனிக்க சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வரும் தமிழ்துறை தலைவர் பெரியசாமியை நியமித்து ஜெகநாதன் பொறுப்புகளை ஒப்படைத்துள்ளார். இந்த நிலையில் பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமிக்கு எதிராக பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் பெரியார் பல்கலைக்கழக தொழில் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பணியை புறக்கணித்து தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அசாதாரண சூழ்நிலை நிலவினாலோ துணைவேந்தர் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருந்தால் மட்டுமே பொறுப்பு துணைவேந்தரை நியமிக்க முடியும் என்றும், ஆனால் இவை ஏதுமில்லாத போது ஆட்சிக்குழுவை கூட்டித்தான் பொறுப்பு துணைவேந்தரை நியமிக்க முடியும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தமிழ்துறை தலைவர் ஜெகநாதன் இந்த பொறுப்பை ஒப்படைத்தது பல்கலைக்கழக சாசன விதி மற்றும் இயற்கை நீதிக்கு முரணானது என்று பெரியார் பல்கலைக்கழக தொழில் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தமிழக அரசு உடனடியாக சிறப்பு ஆட்சிக்குழுவை கூட்டி துணைவேந்தர் பொறுப்பு குழுவை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பொறுப்பு துணைவேந்தராக வந்திருக்கின்ற பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் இருக்கிறது. எங்களது தொழிற்சங்கம் தான் கொடுத்திருக்கிறது. போலி சான்றிதழ் குறித்து இவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளோம். இவை அனைத்தும் இருக்கும்போது சிண்டிகேட்டை கூட்டி துணைவேந்தர் குழுவோ துணைவேந்தரோ நியமிக்கணும். இந்த முன்னாள் துணைவேந்தர் அவசரமாக ஓடுற போக்கில் தனக்கு வேண்டப்பட்டால தன்னுடைய ஊழலுக்கு துணை புரிகிறால இங்கே துணைவேந்தராக நியமிச்சுட்டு போய்கிறாரு. இது முற்றிலும் விதிகளுக்கு முரம்பானது. அதனால் தமிழக அரசு உடனடியாக சிண்டிகேட்டை கூட்டி இவரை பதவி நீக்கம் பண்ணி பொறுப்பு குழு நியமிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோவிலில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை ரூபாய் 54,11,645 தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பெறப்பட்டதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோவிலில் உள்ள 35 நிரந்தர உண்டியல்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் பட்சத்தில் பணம், காசு மற்றும் வெள்ளி பொருட்கள், தங்கப் பொருட்களை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருக்கோவில் துணை ஆணையரும் செயல் அலுவலருமான சூரிய நாராயணன், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், திருக்கோவில் உதவி ஆணையர் லோகநாதன் மற்றும் அறங்காவலர் குழுவினர் முன்னிலையில் இன்று உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை பொருட்கள் எண்ணும் பணி நடைபெற்றது. அதில் 54,11,645 ரூபாயும், 162 கிராம் தங்கமும், வெள்ளிப் பொருட்கள் 2,765 கிராமும் கிடைத்துள்ளதாக கணக்கிடப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவில் கண்காணிப்பாளர்கள் சுமதி, சத்யசீலன் மற்றும் ரஞ்சினி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள், ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள், வேத பாடசாலை மாணவர்கள் மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழியர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்வது சரியான விஷயம் என்றும் இதில் அதிமுக தவறான பிரச்சாரத்தை செய்கிறது என்றும் திண்டுக்கல்லில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நகரில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி இல்லத்தில் நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி கலந்து கொண்டு துக்கம் விசாரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாநில ஆளுநர்கள் சட்டமன்ற உரிமையை பறிக்கக்கூடாது என்றும், எவ்வித காரணமுமின்றி மாநில அரசுகளின் மசோதாக்களை ஒத்திவைக்கக்கூடாது, மாநில அரசை முடக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கியுள்ளது என்றும், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் ஆளுநர்
தவிடு பொடியாக்குகிறார் எனவும் அவருக்கு அரசியல் சாசனத்தில் உரிமை இல்லை என்றும் KS அழகிரி தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றது வரவேற்கத்தக்க விஷயம் எனவும் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதி மத்திய அரசால் தடைப்படுத்தப்படுகிறது எனவும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் மத்திய அரசை கொடுமையாக எதிர்க்கக்கூடிய முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் உள்ளார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றதை தமிழக காங்கிரஸ் வரவேற்கிறது என்றும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். ஏங்க அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பா. நான் இப்பதான் சொன்னேன், எதுவுமே நிரூபிக்காம நீங்க என்ன செய்ய முடியும்னு. உடனே நீங்க நிரூபிச்சா என்ன செய்வீங்கன்னா நிரூபிங்களை பார்ப்போம், அப்ப பார்ப்போம், முடிவு எடுப்போம். என்ன வழக்கு? இன்னும் வழக்கே போடலையேங்கிறேன். எங்க வழக்கு போட்டாங்க? சார்ஜ் ஷீட்டே கொடுக்கல. விசாரணைக்கு தான் வழக்கு போறதுக்கு தானே வந்து ஒவ்வொரு அதிகாரிகளையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க விசாரணை யாரை வேணாலும் பண்ணலாங்க. இங்க உட்கார்ந்து இருந்தவங்க இந்த மைக்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு கூட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை விசாரிச்சு நிரூபிக்கணும்ல. நீங்க நிரூபிக்காமயே மைக்கு திருட்டு போயிட்டு இவர் தான் திருட்டாருன்னு ஒருத்தரை சொல்ல முடியுமா? நீங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லைல்ல. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று புதுக்கோட்டையில் விளையாட்டு அரங்கை ஆய்வு செய்தபோது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் மாவட்ட விளையாட்டு அரங்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் கடந்த 4 ஆண்டுகளாக பணிகள் ஏதும் நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் கட்டி முடிக்கப்படாமல் உள்ள உள் விளையாட்டு அரங்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வு செய்த பின்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நிதி உரிமை கேட்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றுள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறை சோதனையை வைத்து எங்களை பயமுறுத்தி பார்த்தார்கள் எனவும் நாங்கள் அடிமை கட்சி கிடையாது, யாருக்கும் அடிப்பணிய தேவையில்லை எனவும் அனைத்தையும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் எனவும் தெரிவித்த அவர் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள பணிகள் முடிக்கப்பட்டு துவங்கும். தமிழக முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி விமர்சனம் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. தொடர்ச்சி 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரைடுக்கு பயந்து போன மாதிரி சொல்றாங்க சார். இந்த ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. இடி ரைடுக்கு பயந்து பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களை குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடிபணின்னு தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். பேரணப்பட்டு தரைக்காடு அரசு ஊராட்சி ஒன்றிய உருது துவக்க பள்ளிக்கு கட்டிடம் கட்டித்தரக் கோரி பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டில் உள்ள தரைக்காடு என்ற பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்கல்வி கற்பதற்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் போது சாலை விபத்துக்களை சந்திக்க நேரிடுகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தரைக்காடு பகுதியிலேயே ஆரம்ப பள்ளியினை தொடங்க கடந்த 2018ஆம் ஆண்டில் கல்வித்துறை சார்பில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் அதே பகுதியில் வாடகை கட்டிடத்தில் அரசு உருது தொடக்க பள்ளியாக செயல்பட்டது. இந்த நிலையில் ஆண்டுக்கு ஒருமுறை பள்ளிக்கூடம் வெவ்வேறு வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. இதனிடையே வார்டு கவுன்சிலர் ஆத்திகூர் ரகுமான் முயற்சியினால் சமூக ஆர்வலர் இம்ரான் என்பவர் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் 3000 சதுர அடி இடத்தை வாங்கி கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டு பத்திரப்பதிவு செய்தார். இந்த நிலையில் இதுவரை பள்ளி கட்டிடம் கட்டித்தராததால் அடுத்த மாதம் 2ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கப்பட உள்ள நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மாணவ மாணவிகளுடன் பள்ளியை முற்றுகையிட்டனர். அப்போது இந்த கல்வியாண்டில் பள்ளி கட்டிடம் கட்டித்தரவில்லை என்றால் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் அறப்போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர்.
வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த இந்த பள்ளிக்கு சொந்தமாக கட்டிடம் வேண்டி அரசு அதிகாரிகளை, அரசு இயந்திரங்களை அணுகும் போது அவர்கள் அங்கு தடைக்காடு பகுதியில் இடமில்லை என்ற பற்றாக்குறையை அவர்கள் சொன்னார்கள். எனவே இம்ரான் என்ற சகோதரர், சமூக ஆர்வலர் அவர்கள் 26 லட்சம் மதிப்பில் 3000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை தரைக்காடு பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி கட்டுவதற்காக தானம் செய்திருக்கிறார். அப்படி தானம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் இதுவரைக்கும் அரசு சார்பில் எந்தவித பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. இதற்காக அமைச்சர்கள், கலெக்டர் மற்றும் டிஇஓ, சிஇஓ என்ற கல்வி அதிகாரிகள் அனைவரையும் இந்த பகுதி மக்களின் சார்பாக நாம் போய் சென்று சந்தித்து அவர்களுக்கு கடிதங்கள் மூலம் நிறைய முறை வலியுறுத்தி இருக்கிறோம். எனவே இந்த கல்வி ஆண்டிலாவது இந்த தரைக்காடு அரசு உருது தொடக்க பள்ளிக்கு கட்டிடம் கட்ட இந்த பகுதி மக்களின் சார்பாக நாம் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் சிறுபான்மை மக்களுடைய கல்வி உரிமையை பறிக்கப்பட்டால் இந்த தரைக்காடு பகுதி மக்களின் சார்பாக காலவரையற்ற தர்ணா போராட்டத்தை பேரணப்பட்டு நகராட்சி அலுவலகத்தில் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். தாராபுரம் நகராட்சியில் சுகாதாரமான குடிநீர் வழங்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர், நகர்மன்ற தலைவர் ஆகியோருக்கு கழிவுநீர் கலந்த குடிநீரை வழங்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் 21வது வார்டிற்கு உட்பட்டு அண்ணா நகர் முதல் தெரு, அண்ணா நகர் 2வது தெரு, எம்எஸ்பி நகர், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் 2800க்கும் மேற்பட்டு பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 6 மாதங்களாக குடித்த நீரில் கழிவுநீர் கலந்து வருகிறது என்றும் இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு உடல் உபாதையும் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை நகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதனால் வரையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆளும் கட்சியை சேர்ந்த 21வது வார்டு திமுக கவுன்சிலரை துரை சந்திரசேகரிடம் நேரில் சென்று குறைகளை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு சுகாதாரமான குடிநீர் கிடைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நகராட்சி ஆணையாளர், மாவட்ட ஆட்சியர், நகர்மன்ற தலைவர் ஆகியோருக்கு கழிவுநீர் கலந்த குடிநீரை வழங்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரித்தனர். செய்யாறில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தபோது ஒத்துழைப்பு அளிக்காத ஓட்டுநர்கள் மீது வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கடிந்து கொண்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் செய்யாறு, வந்தவாசி, வெம்பாக்கம் வட்டங்களைச் சேர்ந்த 37 தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் 232 கல்லூரி வாகனங்களையும் செய்யாறு சார் ஆட்சியர் பல்லவி வர்மா ஆய்வு செய்தார். அப்போது தொலைத்தொடர்பு எண்களை சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் எடுக்கவில்லை என்றும் உடனடியாக தொலைபேசி எண்களை பெயிண்ட் மூலம் வாகனங்களில் எழுத வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். தீயணைப்புத் துறையினர் பரிசோதனையின் போது அருகில் செல்போன் பேசிக்கொண்டு கவனிக்காமல் இருந்த ஓட்டுநர்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவக்குமார், மோட்டார் வாகன ஆய்வாளர் விஜய் ஆகியோர் கடிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நாளை நடைபெறும் 62வது மலர் கண்காட்சி பல லட்சம் மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண்மை, உழவர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாளை 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு கூடுதலாக பிரமிக்க வைக்கும் வகையில் பிரம்மாண்டமாக பல உருவ பொம்மைகளை மேல் மலர்களின் மூலம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் செல்ஃபி பாயிண்ட், கொய்யாக்கனி, மலைப்பூண்டு, பூனை, பூட்டு, நெருப்புக்கோழி போன்ற அமைப்பில் மலர் பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ள பகுதியில் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 1974ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பேரம்பாக்கத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு மருத்துவமனை இல்லாததால் பேரம்பாக்கத்தை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த உள் நோயாளிகள், புற நோயாளிகள் என 500க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பேரம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டிடங்களை
கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு தமிழக அரசு ரூபாய் 2 கோடி ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் வருவாய்த்துறையினர் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ள பகுதி உள்ளிட்ட 2 இடங்களை தேர்வு செய்து அரசு பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டுவது என தீர்மானித்தனர். இதனை அறிந்து அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து மப்பேடு காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டி காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற வைகாசி திருவிழாவில் அம்மன் வேடமிட்டும் கருப்பணசாமி வேடமிட்டும் கை குழந்தைகளுடன் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். 98 பட்டி தாய் கிராமமான மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள காளியம்மன், பகவதியம்மன், லட்சுமி விநாயகர் திருக்கோவிலில் வருடந்தோறும் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 381வது ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் நிகழ்வு இன்று அதிகாலையில் நடைபெற்றது. இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் காளியம்மன், பகவதியம்மன், கருப்பணசாமி ஆகிய தெய்வங்களின் வேடமணிந்தும் கையில் குழந்தைகளோடும் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேட்டுப்பட்டி தலைவரும் நாட்டாமையுமான அழகர்சாமி தலைமையில் துணைத் தலைவர், அரசு ஒப்பந்ததாரர் மேட்டுப்பட்டி முருகன், செயலாளர் கைலாசம், பொருளாளர் முருகன், இணை பொருளாளர் வினோத்குமார், ஊர் சேர்வை முருகேசன் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூக்குழி இறங்கும் நிகழ்வை தொடர்ந்து 23ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவமும் 24ஆம் தேதி தெப்பு உற்சவமும் நடைபெறுவதை அடுத்து வைகாசி திருவிழா நிறைவடைகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு மாநகரும், ஒவ்வொரு ஊராட்சியும் வளர்ச்சியடைய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி உரை. மத்திய அரசின் வரி வருவாயில் மாநில அரசுகளுக்கு 50% பகிர்ந்தளிக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. கல்வி நிதி கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருப்போம். டெல்லியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. பாகிஸ்தானை பேச சொல்வதே அவமானம். ஐநா கூட்டத்தில் இந்தியா கொந்தளிப்பு. ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே காரின் மீது லாரி மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.